1000 அறிவிப்பே கொடுக்கல, வெறும் 3000 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2 வருஷம் இடப்பட்டு போயிருக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது 5000 தரணும்னு சொன்னாங்க, இப்ப வெறும் 3000 கொடுக்குறாங்க. இப்போ தேர்தல் நேரம் அதிகமா வருது, இதை எப்படி பாக்குறீங்க? அதான் அவர் ஆட்சிக்கு வந்து இந்த 4 வருஷம், இது 5வது வருஷம் முடிய போகுது. இது முடிய போறதுல 2 வருஷம் இடையில தான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கவே இல்லை. போன வருஷம் சுத்தமா எதுவுமே தரல. பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானது போன வருஷமும் கேட்டோம், அதுக்கும் தரல. இந்த வருஷமும் தரல. பொங்கல்னா வந்து வெல்லம் போட்டு தான் பொங்கல் வைப்பாங்க, வெள்ளை சர்க்கரையை போட்டு பொங்கல் வைக்க மாட்டேன் எந்த தமிழரும். தமிழங்க எப்படி வைப்பாங்களோ அப்படிதான் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த காசு வந்து 3000 ரூபாய் இதை கொடுத்துட்டு இவங்க ஓட்டை வந்து இது பண்ணலான்னு பாக்குறாங்க. இந்த வருஷம் நீங்க வந்து இந்த 3000 நாங்க வாங்கிட்டா ஓட்டு போட்டுருவோம், திருப்பி 5 வருஷம் ஆட்சி ஆளணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது நடக்காது. ஏன்னா இந்த எல்லாமே விலைவாசி எல்லாமே ஏத்திட்டீங்க. 3000 வச்சுட்டு மாசம் 30,000 ரூபாய் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு அட்டைக்கும் நீங்க எடுக்கலான்னு பாக்குறீங்க. இதோட முடிவு தான் இது. 3000 வாங்குறாங்களோ வாங்கலையோ, ஆனா நீங்க திமுக வந்து வராது திருப்பியும். இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ஊழல் சொல்லியிருக்காங்க, தெரியும். இப்போ ஒருவேளை இதனாலதான் வந்து தமிழக அரசோட நிதி நிலைமை மோசமாயிட்டு வந்து மக்களுக்கு இவ்வளவு இழுத்தடிச்சு இவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கா? இந்த மக்களுக்கு கொடுக்குற இந்த 5000 கொடுக்க வேண்டிய இடத்துல 3000 ரூபாய் வந்து கம்மியா குறைக்கிறதுக்கான காரணமும் இதுதான் நினைக்கிறீங்களா? ஊழல் அதிகமா இருக்கு. ஊழல் வந்து இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுல இருந்து ஊழல் தான் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு வந்து செலவு வைக்கிறதுல இருந்து, பேனா வைக்கிறதுல இருந்து, அவங்க பிள்ளைக்கு எல்லாம் செலவு பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணதுக்கெல்லாம் பணம் இருக்கு. மக்களுக்கு செலவு பண்றதுக்கு பணம் கிடையாது. அன்னைக்கு கொரோனா காலத்துல இபிஎஸ் இருக்கும்பொழுது அவர் வந்து படிக்கிற பசங்களுக்கு இருந்து எல்லாருக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. வணக்கம்மா. வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து எல்லாருக்கும் பொங்கல் தொகுப்பா 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கல. எதிர்கட்சியா இருக்கும் 5000 ரூபாய் கொடுக்கணும்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. இப்ப எலெக்ஷன் வருதுக்காண்டி வந்து இந்த 3000 ரூபாய் கொடுக்குறாங்களா? இந்த 3000 ரூபாய்க்காக நீங்க மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா? இல்ல உங்களுக்கு 5000 கொடுத்தாதான் நீங்க வந்து உதயசூரியன் ஓட்டு போடுவீங்களா? எங்களுக்கு 5000 கொடுத்தா ஓட்டு போடுவோம். 3000 கொடுக்குறாங்கன்னா இத்தனை வருஷமா கொடுக்கல, 3 வருஷமா எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்க எங்க இருக்கிறோன்னா எங்களை பார்த்தது கிடையாது. வல்ல வந்துச்சு அது வந்துச்சு, எங்களை பார்த்த யோகமே கிடையாது. இன்னைக்கு ஓட்டு எலெக்ஷன் எடுத்துட்டு 3000 தரேன்றாரு. நாங்க 3000 வாங்க மாட்டோம். எங்களுக்கு 5000 கொடுத்தா வாங்குவோம். என்ன இது அம்மா இருந்துச்சப்ப 5000 கொடுத்தாங்க. அம்மா 5000 கொடுத்தாங்க, வல்ல நிவாரணம் கொடுத்தாங்க, எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தாங்க. இப்போ எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. எல்லாருக்கும் கொடுக்குறாரு. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் தரேனாரு. 10 பேருக்கு தராரு. 20 பேர் பட்டியா பசியோட கிடக்கும், கொலை பட்டினியா. அப்ப எங்கிட்ட புருஷன் இல்ல, புள்ள இல்ல, நான் எப்படி போய்க்கிறது? இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ரெட்டாளி தான் ஓட்டு போடுவேன். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து 5000 தரேன்றாரு, மக்கள் எல்லாம் காப்பாத்துறாரு, எல்லா ஊர்லாம் கட்டி தரேன்றாரு, புருஷன் இல்லாத பிள்ளை இல்லாதவங்களுக்குலாம் பணம் தரேன்றாரு. அவங்க பணம் கொடுறதுதான் போடுவோம். நாங்க ஓடு ரெட்டாளி தான் நான் ஓட்டு போடுவேன். ரெட்டாளி தான் ஓட்டு போடுவேன், வேற யாருக்கும் போடவே மாட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்கனாலும் சரி, ரெட்டாளி தான் ஓட்டு. 5000 நீ கொடுத்தா கூட உனக்கு நான் ஓட்டு கிடையாது, உனக்கு ஓட்டு போட முடியாது என்னால. ஏன்னா இத்தனை வருஷமா எங்க போயிருந்த? இத்தனை 3 வருஷமா ஓட்டு பொங்கல் வருதுல, 3 பொங்கலுக்கு என்ன கொடுத்த? ஒண்ணுமே கொடுக்கல. தலைவருக்கு எல்லா குடும்ப தலைவருக்கும் பணம் கொடுக்குறேன். ரேஷன் கடை போய் போட்டா உனக்கு இல்லம்மா போமா தெத்துறாங்க. அது ஏன் அப்படி சொல்லு? நீ இருந்து ஆட்சிக்கு வந்து இல்ல எனக்கு உதவி பண்ண ஒரு உதவில ஊர் நாட்டுல ஒண்ணு பாலம் கட்ட சொல்லியும் பங்களா கட்ட சொல்லியுமா சொன்னாங்க. இப்ப மெட்ராஸ் இருக்கிறவங்க செத்து போடுமா? எங்க ஊடு இடிச்சு ஊழுந்துருச்சு. 3 தையில போடுறேன் என் தலையில. அந்த ஊடு அந்த ரூபா இருக்குது. வந்து பாக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. ஒரு 6 பரிசு கொடுறாங்க எனக்கு. அது இந்த பில்டிங்ல 633 3 தையில போடுறேன் என் தலையில. அப்படியே இடிச்சு ஊழுந்துச்சு. நீங்க என்ன ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணீங்க எங்களுக்காக? இன்னும் இந்த பண்ண இந்த சென்னையில நான் இதெல்லாம் பண்ண அவசியம் போடுவோம்ல, இது செய்தா அதை செய்துன்னு சொல்லுங்க. வல்ல வந்து ஒரு புடி சோறு கொடுக்கல. எடப்பாடி கொடுத்தா சோறு சொல்லு. இப்படியே போயிட்டு நான் அவங்க டீனரில் போயிட்டு நான் முத்திரை குத்தி ஜெயலலிதா அம்மா எனக்கு 5 லட்சம் போடுறேன். நான் அப்படி இல்லாத எனக்கு 1.5 லட்ச ரூபாய் அவங்க கொடுத்தாங்க. அவங்க 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் ரெட்டாள கட்சிக்காரனுக்கு எங்களுக்கு யாருமே எதுவுமே செய்ய, அது கொடுத்த பிறகு தான் திருப்பி பேட்டி எடுத்த சொல்லணும். இந்தமாரி கொடுக்குறாங்களே என்ன பண்ணுறது? உங்களுக்கு முதல்ல அம்மா கட்சி இருக்கும்போது முந்திரி பருப்பு எல்லாம் ஏலக்காய் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க. ஒண்ணுமே தரல. போன வாட்டிக்கு ஒண்ணுமே தரல. 2 ஏலக்காய் 2 முந்திரி 5000 ரூபாய்க்கு என்ன கணக்கு சொன்னாங்க? போன தடவை மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், இந்த பொங்கல் தொகை இது எல்லாமே சேர்த்து 4000 ரூபாய் அப்படின்னு கணக்கு காட்டுறாங்களா?
ஆனா அது வேற திட்டம் இது வேற திட்டம்ங்கறத வந்து அவங்க இல்ல அப்படி மறைக்கிறாங்க. சொல்ல அவங்க மொத்தம் 4000 கொடுக்குறோம். திமுக காரங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்க வாக்களிப்பீங்க? நாங்க ஓட்டு போட மாட்டோம், ரெட்டையில தான் போடுவோம். சரி.